Good morning students. 10th max exercise 8.3 ல 6th sum பார்க்க போறோம். A bag contains 12 blue balls and X red balls. So ஒரு பேக்ல 12 blue balls இருக்கு. அதில் ரெட் பால்ஸும் இருக்குது. பட் அது என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்னா அது அக்கௌண்ட் தெரியல, எத்தனை ரெட் பால் இருக்குன்னு தெரியல. ஸோ அதை எக்ஸ்ன்னு நேம் லேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஃப் ஒன் பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், ஏதோ ஒரு பால் ரேண்டமாக உள்ளேருந்து எடுக்கிறோம் பேக்லேருந்து. ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி போடணும். அது என்ன பால்? த ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி அ ரெட் பால்? ஸோ ரேண்டமாக ஒரு பால் எடுக்கிறோம், பேக்லேருந்து ஒரு பால் எடுக்கிறோன்னா அது ரெட் பாலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, அதுக்கான வாய்ப்புகள் என்ன, சான்சஸ். ஓகே, ஸோ எடுக்கும் போது ரெட் பால் வந்துருச்சுன்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரிங்களா? அடுத்த கண்டிஷன் பாருங்கள். அண்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். கொஷினில் ரெட் பாலோட கவுண்டே கொடுக்கல. அப்போ அதுவும் தெரியணும் நம்மளுக்கு. ரெட் பாலோட கவுண்ட்டும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இந்த ரெட் பாலோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த செகண்ட் ஒன் கிவனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் ஒன் க்ளூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் 8 more ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக். 8 மோர்னா எக்ஸ்ட்ராவாக திருப்பியும் 8 ரெட் பால்ஸ் அந்த பேக்கில் போடுறாங்களாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ரெட் பால் இருக்குது, அதோட கவுண்ட்டு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் படி என்னது, ஆல்ரெடி ரெட் பால்ஸ் இருக்குது பேக்கில். அகெயின் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒரு 8 பால் எக்ஸ்ட்ராவாக அந்த பேக்கில் போடுறாங்களாம். ஸோ தட் இஸ் த மீனிங் ஃபார் த செகண்ட் ஒன். சரிங்களா? ஆல்ரெடி பேக்கில் ரெட் பால் இருக்குது, அது கூட திருப்பவும் 8 ரெட் பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இது செகண்ட் கண்டிஷன். அப்படி ஆட் பண்ணியிருந்தா இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ஏ ரெட் பால் வில் பி. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த கண்டிஷனுக்கு அகெயின் 8 பால் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம ரெட் பாலுக்கு என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ஏ ரெட் பால்னால் திருப்பியும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம ரெட் பால் எடுக்கிறோம். எடுக்கும் போது அந்த ரெட் பால் அந்த ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, ட்வைஸ் தட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இன் ஃபஸ்ட் ஒன். ஸோ அந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு ட்வைஸாக இருக்குது. ஓகே, ட்வைஸ்னால் டபுள் மடங்கா. ஸோ நான் எழுதும் போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி செகண்ட் ஒனில் இருக்க இதை யூஸ் பண்ணி தான் பேக்கில் எத்தனை ரெட் பால் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ரெட் பால் எத்தனை கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 8 more பால்ஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, ட்வைஸு. எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு ட்வைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. ட்வைஸ் தட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட் ஒன். ஸோ ஈக்குவல் போட போகிறீங்க. ஈக்குவல் போட்டு ட்வைஸ்னா 2 times 2 மல்டிப்பிளில் எடுத்து, எதுக்கு 2 மல்டிப்பிளில் எடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மல்டிப்பிளில் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணோம்னா ஃபைண்ட் எக்ஸ்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்னா ரெட் பாலோட கவுண்ட் இல்லையா? ஸோ இந்த செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணால் நம்ம ரெட் பால் எத்தனைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுக்க போகிறோம். சாம்பிள் ஸ்பேஸ்னால் மொத்த பேக்கில் எத்தனை பால் இருக்க போகுது, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் என்னது, சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எடுக்க போகிறோன்னா, பேக்கில் வந்து 12 ப்ளூ பால்ஸ் இருக்குது, ரெட் பாலும் இருக்குது, அது என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ப்ளூ பாலும் இருக்குது, ரெட் பாலும் இருக்குது. அப்போ டோட்டல்னால் எப்படி எடுத்துப்போம், ப்ளூ பாலையும் ரெட் பாலையும் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுதான் டோட்டல். அப்போ ப்ளூ பால் 12, ரெட் பால் தெரியாது, எக்ஸு. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எடுக்க போகிறோம், 12 + எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம். ஆர் எக்ஸ் + 12ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அடிஷனில் தான் இருக்கு இல்லையா, 5 + 2 ஆர் 2 + 5 எப்படி ஆட் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ 12 + எக்ஸ்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் + 12ன்னு எடுத்துக்கலாம். ப்ளூ பால் ரெட் பால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பால்ஸ் தான் என்னது, சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா, சாம்பிள் ஸ்பேஸ் தான் என்னது, என் ஆஃப் எஸ். என்னன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை பால்ஸ் இருக்குது அதுதான் தெரியல நம்மளுக்கு. ப்ளூ பால் தான் தெரியுது, ரெட் பால் தெரியல இல்லையா. தெரிஞ்சதுன்னா அதை ஆட் பண்ணால் மொத்தமாக எத்தனை பால் இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை பால் இருக்குது, 12 + எக்ஸ் பால்ஸ் இருக்குது. ஸோ என் ஆஃப் எஸ்ன்னு இதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறோம் நம்ம பெண்டிங்காக. லாஸ்ட்டாக தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
சரிங்களா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் வில் பி அ ரெட் பால்? ஸோ ரெட் பால் எடுக்கிறீங்க, ரேண்டமாக எடுக்கும்போது ரெட் பால் வந்துருச்சு, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லெட் ஏ பி த event of getting a red ball. ஸோ ரெட் பால் எடுக்கிற ஈவெண்ட்டுக்கு பேர் என்னன்னு வைக்கிறோம்? ஏன் நேம் வைக்கிறேன். சரிங்களா? ஸோ n ஆஃப் ஏ. ஸோ ரெட் பால் மொத்தம் எத்தனை தான் இருக்குது தெரியாது. ரெட் பாலை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், நம்ம எக்ஸ். ரெட் பால் தான் எத்தனை இருக்குது தெரியாது, எக்ஸ் இல்லையா? அப்போ ஏன்றதை என்ன நேம் எடுத்துருக்கோம், நம்ம ரெட் பாலோட ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போது என் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ரெட் பால் எத்தனை இருக்குது தெரியாது, அதுதான் எக்ஸ். நம்பர் ஆஃப் ரெட் பால், ஏன்றது ரெட் பாலுக்கு பேர் தான் ஏன்னு வச்சுருக்கோம். நம்பர் ஆஃப் ரெட் பால் எத்தனை இருக்குது தெரியல, ஸோ அதை என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். என் ஆஃப் ஏ இஸ் வாட்? எக்ஸ். இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் என்னதுங்க? ரெட் பால். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பாலுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏவோட ஃபார்முலா என்னது? என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும், ப்ராபபிலிட்டி ஃபார்முலா. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறீங்களா, மேலே என்ன இருக்கணும், நீங்கள் என்ன ஈவெண்ட் எடுக்க போகிறீங்களோ அதோட நம்பர் கவுண்ட் இருக்கணும், டிவைடட் பை டோட்டல். ஸோ நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி தான். இப்போ அவுட் ஆஃப் 500க்கு 500க்கு 450 எடுக்கிறேன், அந்த மாதிரி. டோட்டல் 500ல் நான் 450 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி. டோட்டலில் என்ன ஈவெண்ட் எடுக்கிறோமோ அதை மேலே போட போகிறோம். ஓகே சில்ட்ரன். ஸோ என் ஆஃப் ஏனா என்னது? ரெட் பால் எடுக்க போகிறோம். ரெட் பால் ஈவெண்ட் என்ன தெரியாது நம்மளுக்கு, எக்ஸு. ஸோ எக்ஸு டிவைடட் பை என் ஆஃப் எஸ்னால் என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். மொத்தம் எத்தனை பால் தான் இருக்குது அந்த பேக்கில்? 12 + x பால் இருக்குது. ஸோ 12 + x. சரிங்களா? ஸோ இது அப்படியே பெண்டிங்காக வைக்க போகிறோம், ஏன்னா ரெட் பால் தெரியாததுனால. இப்போ செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி ரெட் பாலை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? இது அப்படியே பெண்டிங்காக வச்சுப்போம். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு போகிறேன். ஓகே, செகண்ட் கண்டிஷனுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 12 + x எடுத்தோம் இல்லையா? இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கும் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுக்கணும் புதுசாக. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக 8 பால்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பேக்கில் ப்ளூ பால் 12 இருக்குது, கூட ரெட் பால் இருக்குது, அது எவ்வளோன்னு தெரியாது. ப்ளஸ் அது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, 8 more ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக். ஒருவேளை திருப்பியும் ஒரு 8 ரெட் பால் உள்ளே போட்டுட்டாங்கன்னா அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போது 12 + x + 8. 8ன்றது என்னது? எக்ஸ்ட்ராவாக திருப்பியும் 8 ரெட் பால் பேக்கில் போட்டுட்டாங்க. ஸோ தட் இஸ் 8 + 8. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், வேரியபிள் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 12 + 8 is what? 20. ஸோ எக்ஸ் + 20. ஸோ செகண்ட் கண்டிஷனுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எடுக்க போகிறோம், என் ஆஃப் எஸ் என்னென்னு எடுக்க போகிறோம் நம்ம? எக்ஸ் + 20. சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எடுக்க போகிறோம்? எக்ஸ் + 20. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என் ஆஃப் ஏ வேணும் இல்லையா? என் ஆஃப் ஏ மீன்ஸ் எத்தனை ரெட் பால் அதில் இருக்குது? இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரெட் பால் எத்தனைன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஆமாம் இல்லையா? ரெட் பால் என்னன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு எடுத்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ரெட் பால் இருக்குது எக்ஸு, அது கூட 8 ரெட் பால் போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இது என்னென்னு எடுக்கணும், நம்ம எக்ஸ் + 8ன்னு எடுக்கணும். புரியுதுங்களா? என் ஆஃப் ஏ ஆல்ரெடி என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் இருக்குது முன்னாடி கண்டிஷனில். என் ஆஃப் ஏ என்னது, எக்ஸு தான். ரெட் பால் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். பட் அது கூட என்ன பண்ணியிருக்கான், ஆல்ரெடி இருக்கிற ரெட் பால் கூட திருப்பவும் 8 பாலை கூட சேர்க்குறாங்களாம். அப்போ சேர்க்கும் போது என்ன எழுதணும், எக்ஸ் + 8ன்னு எழுதணும். சரிங்களா? அப்போ செகண்ட் கண்டிஷன் படி என் ஆஃப் எஸ்ஸை எக்ஸ் + 20ன்னு எழுதுகிறோம், என் ஆஃப் ஏவை என்ன எழுதுகிறோம், எக்ஸ் + 8ன்னு எழுதுகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ என் ஆஃப் எஸ் என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதே சேம் ஃபார்மேட்டில் தான் ப்ராபபிலிட்டி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். பி ஆஃப் ஏ = என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ செகண்ட் கண்டிஷன் படி ரெட் பால் அங்கே எத்தனை இருக்குது, ஆல்ரெடி ரெட் பால் எக்ஸ் இருக்குது, அது கூட 8 ரெட் பால் ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் + 8 டிவைடட் பை என் ஆஃப் எஸ். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் + 20 கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ எக்ஸ் + 8 டிவைடட் பை எக்ஸ் + 20. ஸோ கிவன் கண்டிஷன் படி இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். கொஷினில் செகண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால். 8 பால் போட்டுட்ட பிறகு அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க. ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8 பால் போட்ட பிறகு இருக்கிற ப்ராபபிலிட்டி இது. ஸோ அது இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கா, வில் பி
twice that of the probability in first oneக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8 பால் போட்டுட்ட பிறகு இருக்க ப்ராபபிலிட்டி ஆன்சர் எது? எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20. சரிங்களா? ஸோ அதை எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ இது எதுக்கு? 8 பால் ஆட் பண்ணிட்ட பிறகு வந்த ப்ராபபிலிட்டி. 8 பால் ஆட் பண்ணிட்டு வந்த ப்ராபபிலிட்டி தான் எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? வில் பி ட்வைஸ் தான் அப்புறம் இட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2 டைம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இன் ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? வி காட் த ஆன்சர் எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர். சரிங்களா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் இந்த ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ். புரியுதுங்களா? இதுதான் இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட். கொஷினை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்திருக்கோம். இது நம்மளாம் எடுக்கலை. ஸோ இதை தான் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டு இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கொஷினில் கொடுத்ததை ஒரு தடவை பாருங்கள். இஃப் 8 மோர் பால்ஸ் 8 பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்ட பிறகு என்ன கண்டுபிடிக்கணுமா? நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். 8 பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால். அந்த ப்ராபபிலிட்டி வில் பினா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ட்வைஸ் ஆஃப் 2 மடங்கு ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ செகண்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் எப்படி ஈக்குவலாக இருக்குது? ட்வைஸ் 2 மடங்குக்கு ஈக்குவலாக இருக்குது. ட்வைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. 2 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ செகண்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ட்வைஸ். 2 டைம்ஸ் தான் என்னது? ட்வைஸ் ப்ராபபிலிட்டி இன் ஃபஸ்ட் ஆன்சர் இது தான் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் என்னன்னு கிடச்சிரும். எக்ஸ் தான் என்னதுங்க? ரெட் பால் இல்லையா? ரெட் பால் கிடச்சிரும். ரெட் பாலோட கவுண்ட் கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடலாம்? ஃபஸ்ட் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெட் பாலோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் டு சால்வ் இட். இப்போ என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20. 2 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்டூ எக்ஸ் என்ன வரும்? 2x டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ ஆப்போசிட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதான் கிராஸ் மல்டிபிள் இல்லையா? ஸோ இந்த ஆப்போசிட்டும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 மல்டிபிள் 12 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 20 மல்டிபிள் 2x மல்டிப்ளை இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 20. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பேஜில். எக்ஸ் ப்ளஸ் 8 மல்டிபிள் 12 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மல்டிபிள் எக்ஸ் ப்ளஸ் 20. ஸோ இதை பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு ஸோ ஃபஸ்ட் நம்பர் டு ஃபஸ்ட் நம்பர் எக்ஸ் இன்ட்டு 12 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 12x. நெக்ஸ்ட் இந்த நம்பர் அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் டு செகண்ட் நம்பர் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் 2x இல்லையா மொத்தம்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ். அப்போ டோட்டலாக 2x போடக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். எக்ஸ் ஸ்கொயர் போடணும். இப்போ நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னு தான் 2x போடணுங்க. ஆட் பண்ணும்போது தான் 2x போடணும். எக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்போ அது என்னன்னு போடணும்? எக்ஸ் ஸ்கொயர்னு தான் போடணும். பவரை ஆட் பண்ணுறீங்க. 1 + 1 2. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா பேசிக்? ஸோ எக்ஸ் மல்டிபிள் 12x எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ செகண்ட் நம்பர் வரலாமா? இப்போ 8 மல்டிபிள் 2 8 12s என்ன வரும்? 96. ஸோ ப்ளஸ் 96. இப்போ 8 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 8x. 8 இன்ட்டு எக்ஸ் என்னது? 8x ப்ளஸ் 8x ஈக்குவல் டு இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2x மல்டிபிள் எக்ஸ் என்னது? 2x ஸ்கொயர். இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு 20 என்ன வரும்? 40 வரும். கூட எக்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இது ப்ளஸ் 40x. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணிக்கலாமா இங்கேயே? ஸோ எக்ஸ் ஸ்கொயரு 12x ப்ளஸ் 8x 12 ப்ளஸ் 8 என்னது? 20. சால்வ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் டேர்ம் இது எக்ஸ் டேர்ம். ஸோ 12 ப்ளஸ் 8 என்னது?
plus 20x பேலன்ஸ் என்ன இருக்குது ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த ஈக்குவல் டு சைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், ரைட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2x ஸ்கொயர் தான் இங்கே பெருசு, இங்கே x ஸ்கொயர் வந்து சின்னது. இதை இப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா இது மைனஸில் வரும், ஃபஸ்ட் டேர்ம் மைனஸில் ஆரம்பிக்கும். சரிங்களா, ஃபஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு ப்ளஸில் இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பக்கம் இருக்கிறத இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா 2x ஸ்கொயர் ப்ளஸில் இருக்குது, இது இங்கே வரும்போது மைனஸில் வந்துடும், ஃபஸ்ட் டேர்ம் மைனஸாக வரும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 2x ஸ்கொயர் அப்படியே இருக்குது, ப்ளஸ் 40xும் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் 20 அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 20x, ப்ளஸ் 96 அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 96 ஈக்குவல் டு இந்த 3 டேர்ம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, அப்போ இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ அங்கே என்ன பண்ண போகிறீங்க, 0. ஓகேவா, இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே இல்லைனா இங்கே 1, 2 எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் ப்ளஸ் 40x மைனஸ் 20x, 40xல மைனஸ் 20, 40 மைனஸ் 20 எனது பேலன்ஸ் 20. பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஆன்சர்லேயும் ப்ளஸ் 20x, 40xல 20x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 20x. சரிங்களா, ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் 96 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்திருக்கு. அப்போ இது என்னது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவீங்க, ஃபஸ்ட் நம்பரையும் எதுவுமே இல்லைனா முன்னாடி 1, ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் மைனஸ் 96, மல்டிப்ளை 1 இன்ட்டு 96 என்ன வரும், 96 தான் வரும். முன்னாடி மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் 96க்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபேக்டர் பிரிக்கணும், டேபிள்ஸ் பிரிக்க போகிறீங்க. 8 12s ஆர் 96 தான், பட் 8யும் 12யும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். சூப்பர். ப்ளஸ் 8 ப்ளஸ் 12ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 20x கிடச்சிருக்கு. 8 ப்ளஸ் 12 இஸ் வாட், ப்ளஸ் 20 உங்களுக்கு கிடச்சிருது. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு நடுவில் இருக்க நம்பர் வரணும், 20 வரணும். 20 கிடைக்குது, பட் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ் 96 தான் வருது. 8 இன்ட்டு 12 என்னது 96 தான், உங்களுக்கு மைனஸ் 96 வரணும் இல்லையா, மைனஸ் 96 வரல, ப்ளஸ் 20 வருது ஆனால் மைனஸ் 96 வரல. அப்போ 8 12s ஆர் எடுக்கக்கூடாது, தப்பு. சரிங்களா, அப்போ அடுத்த டேபிள் என்ன எடுக்க போகிறேன்னா 24 இன்ட்டு 4s ஆர் எடுக்க போகிறேன். 24 இன்ட்டு 4 வந்து 96, 4 4s ஆர் 16, கேரி ஓவர் 1, 4 2s ஆர் 8 ப்ளஸ் 1 96. 24 இன்ட்டு 4s ஆர் என்னது 96. இப்போ உனக்கு 20 வரணும் இல்லைங்களா, அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் 4ல் மைனஸ் போட்டுடுறேன். ஓகே, 24 மைனஸ் 4 என்னது 20. மைனஸ் வந்து சின்ன நம்பரில் தான் போடுங்க, பெரிய நம்பரில் போட்டிங்கன்னா ஆன்சரில் மைனஸ் வரும், அப்போ மைனஸ் 20 கிடைக்கும். பாருங்கள், 24ல் மைனஸ் போட்டிங்கன்னா 24 மைனஸ் 24 ப்ளஸ் 4 என்ன வந்துடும் உங்களுக்கு, மைனஸ் ப்ளஸ்ஸும் மைனஸ் 24ல் 4 போயிடுச்சுன்னா 20. பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது, ஆன்சர்லேயே மைனஸ் வந்துடும். அப்போது 24ல் மைனஸ் போடக்கூடாது, நம்ம 4ல் தான் மைனஸ் போடணும். 24ல் 4 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 20 கிடைக்கும். ப்ளஸ் 20 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 4s ஆர் 96, ஒரு நம்பரில் மைனஸ் இருக்குனால ஆன்சர்லேயே என்ன வரும், மைனஸ் வரும். அப்போ மைனஸ் 96ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ப்ளஸ் 20யும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்ன ரூட் எடுத்தா, 24 இன்ட்டு மைனஸ் 4 எடுத்தா. சரிங்களா, அப்போ முன்னாடி நம்பர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த டேபிள்ஸை ஆன்சரில் எடுத்துக்கலாம். முன்னாடி நம்பர் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவீங்க, டிவைட் பண்ணணும். அந்த நம்பரால் டிவைட் பண்ணிட்ட பிறகு தான் ரூட் எடுக்கணும். ஸோ அது வேறு மாதிரி வரும், தெரியும் இல்லையா. ஸோ முன்னாடி நம்பர் இல்லை, அப்போ டைரெக்டாக 24யும் மைனஸ் 4யும் நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம். இங்கே வேரியபிள் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ இது ப்ளஸ் 24 இல்லையா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 24 ஒரு ஆன்சர் எடுக்கணும், மல்டிபிள். இது மைனஸ் 4 இல்லையா, அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஒரு ஆன்சர் எடுக்கணும். ஈக்குவல் டு 0 இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ பிரிச்சுக்கலாமா, எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 24 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 24, எக்ஸ் மைனஸ் 4 அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 4. சரிங்களா, எக்ஸ்ன்றது என்னதுங்க, ரெட் பால். எக்ஸ் இஸ் வாட், ரெட் பால். ஓகேங்களா, அப்போ மைனஸ் 24னா பால் மைனஸ் 24ல் நம்ம எடுக்க முடியுமா கவுண்ட்டு, 4 ப்ளஸில் தான் ஆன்சர் இருக்கணும், மைனஸில் இருந்தால் அது ஆன்சர் கிடையாது.
ஸோ மைனஸில் வர ஆன்சரை நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம், நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆன்சர் தான் எடுத்துக்கணும். மைனஸ் ரெட் பாலில் இருக்குது, -24 ரெட் பால்னு சொல்லக்கூடாது இல்லையா, இட் வாஸ் ராங். ஸோ ப்ளஸ் ஆன்சர் தான் கரெக்டு. அப்போது ரெட் பால் எத்தனை இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் தான் ரெட் பால், 4 ரெட் பால் இருக்குது அந்த பேக்கில். அப்போ செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெட் பால் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் பாலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? P of A ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 12 + எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்னில் substitute in first equation is what? Probability P of A equal to x divided by 12 plus x. So that will substituted in first equation is substitute பண்ண போறோம் x value. Probability of getting red ball என்ன கண்டுபிடிச்சோம்? x divided by 12 plus x கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டோம். Why? Because we doesn't know the red ball count. So அது தெரியாதனால இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x in a red ball 4 divided by 12 plus again x plus 4 divided by 12 plus 4 is what? 16. This is what probability of getting a red ball. 4 by 16 எடுத்துக்கலாம், இல்லை இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 4 table 4 1 times, 4 table 16 4 times. So P of A equal to 1 by 4. So probability of getting a red ball ஓட chances என்னது? 1 by 4. Okay children, P of A is equal to 1 by 4 கண்டுபிடிச்சோம். This is the answer. Thank you.